அவங்க பேசுகிற அத்தனை பேச்சுக்களையும் நான் ரொம்ப சரியான நியாயமான பார்வையில் நான் பார்த்தேன். அவங்களுடைய குறிக்கோள் வந்து பணம். மாதம்பட்டி தேவையில்லை. கணவன் மனைவி உறவுன்றது உன்னதமான பந்தம். அதை கேவலப்படுத்தாதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஜாய் கிறிஸ்டலா பொறுத்த வரைக்கும் என் கணிப்பு சரியானால் மாதம்பட்டி வந்து ஒரு சபல பேர் வழி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருக்கு வந்து என்ன தேவைப்பட்டது? மனைவி தாண்டி இன்னொரு பெண்ணோட உறவு தேவை. அதை அவர் வச்சுட்டார். ஸோ அங்கே வந்து சபலம், இங்கே பணம், அவ்வளோதான். இதில் நடுவில் வந்து காதல்ன்றதோ கணவன் மனைவி பந்தன்றதோ ஒரு மயிரும் கிடையாது. அதுவும் போய் தான். சில பெண்கள் சொல்கிறாங்கல்ல, நான் கண்ணை மூடி கண்ணத்திறக்குள்ள தாலி கட்டாரு, இல்லை நான் வந்து தூங்கி இருக்கும்போது தாலி கட்டாரு. இதெல்லாம் சினிமாவோட இது. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏறக்குறைய சினி ஆக்டர் மாதிரி இருக்கான். அழகாக இருக்கான். ஆள் பேராக இருக்கிறான். அதில் வேறு வந்து விதவிதமாக வந்து சமைக்கிறவன் வேறு. ஒரே நேரத்தில் ஒரே கல்லில் 2 மாங்காய் சோறு ஆகத்தவளை வீட்டில் அவனே ஆக்கிட்டு போயிடுவான். ஊர் உலகத்தில் வந்து சின்ன வீடு வைக்கிறதுனா பெரிய விஷயமா? ஒரு ஸ்டெப்னின்றது வந்து சாதாரண விஷயம் தான். இது என்ன இவ்வளோ பெருசாக ஆகுமான்னு நினச்சிருப்பான். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். இப்போ ரீசெண்டா மாதம்பட்டி மற்றும் ஜாய் கிறிஸ்டலாவோட இஷ்யூ எல்லா இடத்துலயும் பேசிட்டே தான் இருக்காங்க. அதை பத்தி நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்ம கூட ஜெயகோரா சார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்குமா? இப்போ ஜாய் கிறிஸ்டலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்னதான் முன்னாடி வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும், டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் இப்போ எனக்கு மாதம்பட்டி தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. என் கணிப்பு, நான் அவங்க பேசுகிற அத்தனை பேச்சுக்களையும் நான் ரொம்ப சரியான நியாயமான பார்வையில் நான் பார்த்தேன். அவங்களுடைய குறிக்கோள் வந்து பணம். ஓகே. மாதம்பட்டி தேவையில்லை. அங்கே காதல் பிரதானமாக இருந்ததுன்னா, எவ்வளோ பேர் என்னுடைய வாழ்க்கையில் 54 வயசு எனக்கு ஆகுது. எவ்வளோ படிச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், ஏன் அனுபவிச்சு கூட இருக்கிறேன். ஸோ காதல் என்பது வந்து அற்புதமான ஒரு உணர்வு. அது அதை வந்து கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன் நான். கொச்சைப்படுத்தாதீங்க. அதே மாதிரி தாய்மை என்பதும் வந்து இப்போ வந்து பெண்களுக்கே உரிய என்ன சொன்னால் வந்து அற்புதமான ஒரு உணர்வு. தாய்மைய உணர்வு. அதை கொச்சைப்படுத்தாதீங்க. கணவன் மனைவி உறவுன்றது உன்னதமான பந்தம். அதை கேவலப்படுத்தாதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஜாய் கிறிஸ்டலா பொறுத்த வரைக்கும் என் கணிப்பு சரியானால் மாதம்பட்டி வந்து ஒரு சபல பேர் வழி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி சொல்றீங்க? அது உண்மைதான். தெரியுது இல்லை? இப்போ மனைவி இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதை கடந்து வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தருடைய மனைவி அவங்களோட நீங்கள் வந்து உறவு வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் அது சபலம் தானே. அதை தாண்டி என்ன காதல் இருந்துற போது? சரி, அப்படியே காதல் இருந்ததுனா கூட பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் சித்திரவதை பண்ணாலும், எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தினாலும் அவள் தான் எனக்கு வேணும்னு நிற்கணும்ல. அப்போது வந்து வேணான்னு உதறாருல. அப்போ காதல் பிரதானமாக இல்லை, செக்ஸ் அவருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதலும் கிடையாது, காமமும் கிடையாது, பணம். இவங்க டிமாண்ட் எங்கே வந்து நிற்கிது கடைசியில்? வீடு, காரு, பங்களா, இதில் தானே வந்து நிற்கிது. அவருக்கு வந்து என்ன தேவைப்பட்டது? மனைவி தாண்டி இன்னொரு பெண்ணோட உறவு தேவைப்படும். அதை அவர் வச்சுட்டார். ஸோ அங்கே வந்து சபலம், இங்கே பணம், அவ்வளோதான். இதில் நடுவில் வந்து காதல்ன்றதோ கணவன் மனைவி பந்தன்றதோ ஒரு மயிரும் கிடையாது. இப்போ மாதம்பட்டி என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து என்ன வற்புறுத்தி தான் சில விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னு. அதெல்லாம் சும்மா. இவனா வந்து சுய நினைவு இல்லாமல் இவனுக்குன்னா சரக்கு ஊற்றியா இவனை வந்து படுக்க வச்சுட்டா பண்ணா அதுதான் தப்பாயிரும். அப்போ நான் வேற ஏடாகூடமாக பேசுவேன். அப்புறம் அறிவு கட்டும். அதெல்லாம் தப்பு. சும்மா எஸ்கேப் ஆகிறதுக்காக அப்படி சொல்கிறது. இவர் சின்ன குழந்தை. இவர் அதெல்லாம் சினிமாவா இது? தாலினா என்னன்னு தெரியாது. இவர் சின்ன தம்பி பிரபு. அதை தான் எடுத்திருப்பார் வாசு. தாலினா என்னன்னே தெரியாத ஒரு புள்ள வளர்ந்துருப்பான். புள்ள, அதுவும் பிரபு மாதிரி ஒருத்தரை போட்டு தாலினா என்னன்னே தெரியாது அவருக்கு. அப்படி அதுவும் சினிமாவா இது? இன்னொரு படத்தில் அப்படி தான் பிரபு வந்து என்ன சொல்றேன்னா, போதையில் வந்து காதலி நினச்சிக்கிட்டு வேற ஒரு விதவை வந்து அதான் லக்ஷ்மி தான் நடிச்சிருப்பாங்க. எண்ணுயிர் கண்ணம்மான்னு நினைக்கிறேன் படம் பேர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு தெரியாதாம்மா, ஏன்னா போதையில் இருந்தாராம்மா. அப்படியே போய் என்ன சொல்லுங்க, சினிமா தான் எடுத்து நாசமாக்கிடுச்சு இவனுங்களை. யாராவது நம்ப முடியுமாம்மா? அதெல்லாம் சும்மா. நீ வந்து தாலி கட்டியிருக்கிற 2 பேரும் வந்து ஒரு நாள் இன்னும் போஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் முத்தம் கொடுத்துருக்கீங்க, எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறீங்க பொது வெளியில். அப்புறம் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றது வந்து பெண்கள் தான் சொல்லி கேள்விப்பட்டிருங்க. அதுவே தப்பு. அதுவும் போய் தான். சில பெண்கள் சொல்கிறாங்கல்ல, நான் கண்ணை மூடி கண்ணத்திறக்குள்ள தாலி கட்டாரு,
இல்லை நான் வந்து தூங்கி இருக்கும்போது தாலி கட்டாரு, இதெல்லாம் சினிமாவாடா இது? அதெல்லாம் கிடையாது. மனைவி விட்டுட்டு மனைவியோட வந்து சில நேரங்களில் கணவன் மனைவி கூட கருத்து வேற்றுமை ஏற்படுமா? ஒரு நீண்ட வாழ்க்கையில் ஒரு 35 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 20 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இல்லை ஒரு 10 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன். இடையில சின்ன ஏதாவது ஒரு மனக்கசப்பு இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து அது வரும். அது வந்து குடும்ப வாழ்க்கையில் சராசரியாக இது நடக்கும். கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருக்கும். அது குடும்பம் வரைக்கும் அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து அதை சரி பண்ணிக்கணும். யாராவது ஒருத்தர் இறங்கி போயிடணும். இல்லை நான் இறங்க மாட்டேன்னு ஒவ்வொருத்தரும் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் இன்னொருத்தர் வந்து உட்காந்துருவாங்க. ஓகே. 3வது நபர் வந்து உட்காந்துருவாங்க அந்த இடத்துல. அப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை இருந்தால் கூட அதிகபட்சம் ஒரு நாளைக்குள்ள, ஒரு நாள் கூட கிடையாது, என்ன கேட்டால் 1 மணி நேரத்தில் சரி பண்ணிக்கணும். அதை ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 2 நாள் ஆகும், அப்புறம் அடுத்தது 3 நாள் ஆகும், அப்புறம் 1 வாரம் ஆகும், அப்புறம் ஒரு வெறுப்பு வரும். அப்போ அந்த இடத்துல தான் வேற ஒரு பெண் வந்து உட்காந்துருவாங்க, இல்லை வேற ஒரு ஆண் வந்து உட்காந்துருவான். அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த வகையில் வந்து எப்பயாவது வந்து ஸ்ருதி பிரியாவுக்கும் இவருக்கும் வந்து ஒரு கருத்து வேற்றுமை ஏதாவது வந்து இருக்கலாம், அந்த விலகி இருக்கலாம் கொஞ்ச நாள். அந்த விலகல் நேரத்தில் வேற எந்த பெண்கிட்டையும் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். அவங்களுக்கும் சரி, அவங்க சரியாக தான் இருந்திருக்கிறாங்க. வேற ஸ்ருதி பிரியாவோட சரியாக தான் ஆனா இருந்திருக்காங்க. இப்ப அவங்களே தானே சப்போர்ட் பண்றாங்க மாதம்பட்டிக்கு எந்த கோர்ட் ஆமா, வேற வழி. கணவன், பிள்ளைகள், குடும்ப கௌரவம் இருக்கு, அவங்க சப்போர்ட் பண்ணி தானே தருவாங்க. எல்லா மனைவிக்கும் உள்ள சிக்கல் தானே. தமிழ் சினிமாவில் ஒரு கதை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு கேட்குறீங்க? ஒரு நடிகைக்கு வந்து மிகப்பெரிய பண நெருக்கடி வருது. ஒரு பழம்பெரும் நடிகை, மிகப்பெரிய பண நெருக்கடி வருது. யார் யார்கிட்டயே சினிமாவில் கேட்டு பார்க்குறாங்க, எவனும் வந்து 10 காசு தரமாட்டேங்கிறான். ஆனால் வந்து தலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கடன் அடைச்சாகணும், இல்லை கௌரவம் போயிடும். தியேட்டர் கை விட்டு வந்து அவங்க சொத்து ஒன்று கை விட்டு போகுது. அப்போ வந்து பெரிய தொகை தேவைப்படுது. அந்த தொகை தேவைப்படும் போது வந்து என்ன கேட்டால் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. ஒரு மனிதரோட இருந்தால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும். அதன் மூலமாக வந்து குறிப்பிட்ட தொகையில் அந்த தொகை ஃபுல்லாக முடிஞ்சிடும். உங்கள் கையில் அந்த ப்ராப்பர்ட்டியே வந்துடும். என்ன சொல்கிறேன், ஏலத்துக்கு போகாது, கௌரவம் போகாது, எதுவுமே போகாது. அதுக்கு என்ன செய்யணும், ஒரே ஒரு நைட்டை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த நபருக்கு வந்து குஷ்டரோகம். ஓகே. ஆனால் வேற வழி இல்லாமல் அந்த நடிகை வந்து இருந்தாங்க, அவங்க கூட இருந்தாங்க, கடனை அடைச்சாங்க, கௌரவமான வந்து ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. நான் கேட்க கூடாதுன்னு வர சொல்லிட்டேன். ஆனால் யாரும் கேட்காதீங்க, அது சொன்னாதான் பிரச்சனை ஆகுது எனக்கு. சரிங்களா? இது நடந்தது. நான் நடிகை கேவலப்பட்ட நோக்கம் இல்லை. ஆமாம், தமிழ் சினிமாவில். அதனால வந்து என்னன்னா, இங்கே சில பேர் வந்து சமரசத்துக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஒரு லக்ஸுரியஸ் லைஃபு இது. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏறக்குறைய சினி ஆக்டர் மாதிரி இருக்கான், அழகாக இருக்கான், ஆள் ஃபேராக இருக்கிறான் இல்லையா? அதில் வேற வந்து விதவிதமாக வந்து சமைக்கிறவன் வேற. ஒரே நேரத்தில் ஒரே கல்ல 2 மாங்காய், சோறு ஆகத்தவளை வீட்டில் அவனே ஆக்கிட்டு போயிடுவான் இல்லையா? எங்கன்னா வந்து எங்கே செய்கிறோன்னா அங்கேருந்து பார்சல் வந்துடும். ஸோ பணத்துக்கு பணமும் வந்துடுது, சாப்பாட்டுக்கு சாப்பாடும் வந்துடுது, லக்ஸுரியஸ் லைஃபு. அப்போ வந்து டிமாண்ட் இருக்க தானே செய்யும் மாதம்பட்டி ரங்கராஜ். ஸோ அந்த இடத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு இது கேப் இருந்திருக்கு. அந்த கேப்பில் வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து உட்காந்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த குழந்தைக்கு வந்து டிஎன்ஏ எடுக்கணும் ஆமாம், அப்படின்ற மாதிரி சந்தேகமாக இருக்குது. இப்போ எல்லாரும் இந்த ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகமா, அங்கே குழந்தை பிறகுது, யாராவது டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வந்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க? குழந்தையோட பிளட் குரூப் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த பிளட் குரூப் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓ இது ஓ நெகட்டிவா, ஓ பாசிட்டிவா. ஒய்ஃப் சொல்லுவாங்க, என் பிளட்டு தான் பையனுக்கு. இவன் சொல்ல என் பிளட்டு தான் பையனுக்கு, அப்படின்னு சொல்லிப்பாங்க, அவ்வளோதானே. டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்கி அம்மாவுடைய டிஎன்ஏ அப்பாவுடைய டிஎன்ஏ வாங்கி ஏதாவது ப்ரூவ் பண்ணிட்டா இருக்கிறாங்க? இல்ல, எப்பயுமே குழந்தை எந்த கணவனாவது கேட்கறானா? எந்த கணவனாவது கேட்கறானா? எந்த கணவன்? அப்ப இவன் கேட்கறானா என்ன பொருள்? அவன் இந்த ஜாய் கிருஷ்ணாவோட கேரக்டரை வந்து அவன் வந்து சந்தேகிக்கிறான். இது என் குழந்தை தானா, இல்லை வேற யாராவது இருக்குமா? பல ஆண்களோட இவங்களுக்கு வந்து நட்பு இருக்கலாம், நட்பை தாண்டி வேற ஏதாவது இருக்கலாம். அப்போ செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறான். எனக்கு டிஎன்ஏ செக் பண்ணி இது என்ன சொல்கிறதானே, சில சந்தேகம் இருந்தாக்கா இது என்னுடைய பொருள் தானே சொல்லி சந்தேகம் வந்துச்சுன்னா செக் பண்ணி இது கரெக்ட் தானே. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டிஎன்ஏ டெஸ்ட் கேட்குறான். அவரே தானே வேண்டான்னு சொன்னாரு ஸ்டார்ட் பண்ணும்போது. அது பாருமா, ஒரு சூழ்நிலைன்னு இருக்குமா, கருத்து வேற்றுமைன்னு வந்துட்ட பிறகு அந்த சந்தேகம் ஒன்று வரக்கூடாது.
ஒரு மனுஷனுக்கு வந்து வந்து நீ கணவன் மனைவி வாழ்க்கையில வந்து சந்தேகம்னு வந்துட்டா அது மிகப்பெரிய என்ன சொல்ல அவ்வளோ கொடூரமானது அது. சந்தேகப்பட்டே பல நல்ல மனைவிகளை கொன்ன கணவன்லாம் இருக்கிறான். சந்தேகம் தான் காரணம். தப்பா கூட எதுவுமே நடந்திருக்காது. சந்தேகம். தன் மனைவி வந்து உண்மையா இருக்காளா இல்லையா? ஏன் இதே வந்து பெண்களுக்கு எவ்வளவு உளவியல் பிரச்சனை இருக்கு? இவன் நம்ம முன்னாடியே வந்து எதிர்க்க ஒரு பொண்ணை பார்த்து சொல்லி விடுறானே. நம்மளை விட்டு ஆஃபீஸில் போய் ஒரு 12 மணி நேரம் இருக்கிறான். அங்கே இன்னும் எத்தனை பேரை பார்த்து இவன் சொல்லி விடுவானோ அப்படின்னு சொல்லி பெண்கள்கிட்டயும் அந்த பிரச்சனை இருக்கு. அந்யோன்யம் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், 2 பேருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. என்னையா நீ என்னை தவிர வந்து அவனுக்கு வந்து வேற பெண் மேலே ஆசையே வராதியா. எவ்வளோதான் வந்து வடிவேல் மாதிரி கையை மடக்கி வச்சு கும்மாங்குத்து குத்துனா கூட அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த பொண்ணையும் நினைக்க மாட்டான் சொல்லி ஒரு பெண் நினைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்நேரம் மனைவி யாரு கூட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பா, எதிர் வீட்டுக்காரன் வந்திருப்பானோ, 3வது வீட்டுக்காரன் வந்திருப்பானோன்ற அந்த சந்தேகம் இல்லாமல் பயணம். அப்போ அதுக்கு என்ன காரணம்? புரிதல் தான் காரணம். புரிதல் தான் எப்படி வரும்? காதல் மூலமாக வரும் புரிதல். ஸோ காதல் தாங்க முக்கியம். காதல் சரியாக இருந்துச்சுன்னா இந்த காமம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா அங்கே லவ் இருக்கணும், அன்பு இருக்கணும், காதல். அது இல்லைன்னா கிவ் அண்ட் டேக்கரில் வந்து இதுக்கு தான் என்கிட்ட இருக்கிறத இதை கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்கிறத அதை கொடு. பார்கெயின் சிஸ்டம் மாதிரி. பார்கெயின் தான். இப்போ நான் வந்து எனக்கு தேவை வந்து உன் அழகு தேவை, உன்னுடைய உங்ககிட்ட செக்ஸ் தேவை. அப்போ நீங்கள் உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட இருக்கிற பணம் தேவை. அங்கே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அங்கே காதல் எங்கேயோ போயிடுச்சு. இது காதல்லாம் கிடையாது. இது வரைக்கும் இவங்களுக்கு இவ்வளோ தர்க்கம் நடக்குது. நான் அவரை உண்மையாக நேசிச்சேன்னா அந்த பொண்ணு வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சா? இல்லை இவன் வாயிலேருந்து வந்துச்சா? இது வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கம்மா. இவ்வளோ தர்க்கம் தானே நடக்குது. பல வெண்ணெய் வெட்டிங்கெல்லாம் கூப்பிட்டு நேர்காணலாம் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணீங்க? இப்போ கணவன் மனைவி சில பேர் பேட்டி கொடுக்குறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த கப்புள்ஸ் நீங்கள் அவ்வளோ எவ்வளோ நேசிச்சிங்கன்னு சொல்லி கூட ஒரு கேள்வி, மொக்கையான ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுனா எடையாது. உங்கள் கணவருக்கு உங்களுக்கு வந்து மேலே உங்களுக்கு எவ்வளோ காதல்னு கேட்பாங்க. அதை நான் எடை போட்டா சொல்ல முடியும்? இல்லை அளந்து சொல்ல முடியுமா ஸ்கேல் வச்சு இவ்வளோன்னு சொல்லிட்டு? அது ஒரு மொக்க கேள்விலாம் சில உங்களை தான் உங்களை சொல்ல சில ஆங்கருங்க கேட்பாங்க. இல்லை சில ஆங்கருங்க கேட்பாங்க, உங்களுக்கு உங்கள் கணவர் மேலே எவ்வளோ காதல்? அது அன்லிமிட்டட்ல, சொல்ல முடியாது, அளவே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து அற்புதமான உணர்வு காதல். இவனுக்கு தேவையை இவன் நிறைவேற்றிக்கிட்டாமா, அவங்களுக்கு தேவையை எதிர்பார்க்குறாங்க. அது நடக்கலை இவங்ககிட்ட. இவங்ககிட்ட அது நடக்கலை. இவன் நினச்சிருப்பான் என்னன்னு கேட்டால் வந்து எங்கெல்லாம் சமையல் பண்ணுறோமோ அங்கேருந்து ஒரு பார்சல் அனுப்பிச்சா போதும், ஒரு 3 வேளை சாப்பாடு வந்து கஷ்டப்படாமல் அந்த குடும்பத்துக்கு அனுப்பிடலாம். இன்னும் அந்த குடும்பத்தை எத்தனை பேருன்னு தெரியல, சரிங்களா? எல்லாருக்கும் சாப்பாடு அனுப்பிடலாம். நம்ம வந்து எப்போல்லாம் நம்ம ரெஸ்ட் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு வரலாம். ஊர் உலகத்தில் வந்து சின்ன வீடு வைக்கிறதுனா பெரிய விஷயமா? ஒரு ஸ்டெப்னின்றது வந்து சாதாரண விஷயம் தான். இது என்ன இவ்வளோ பெருசாக ஆகுமான்னு நினச்சிருப்பான். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நிறைய இது பேர் வெளில தெரியாம இதில் வந்து யாரையுமே நம்ம வந்து ஐயோ இவர் வந்து ரொம்ப உத்தம அப்படின்னா நம்ம பேசவே இல்லை. சில பேர் நினைக்கிறாங்க எனக்கு இப்படி பேசி தான் பழக்கம். நியாயமாக பேசணும். கரெக்ட். 2 இடத்துலையும் இங்கே நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கூடுதலாக சொன்னால் தான் சிக்கலாயிடுது. இழப்பு வந்து பெண்ணுக்குன்னு சொன்னால் அவங்க தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ மாதம்படி ரங்கராஜா வந்து 8 மாதம் சுமந்து பெற்றுக்கிட்டான், 10 மாதம் 9 மாதம் சொல்கிறான். அவனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எவ்வளோ நாள்? இப்போ நீங்கள் தானே அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் அவனுடைய ஜீனான்னு தெரிய போகுது, அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு அந்த குழந்தையோட வந்து அத்தனை அந்த உருவமைப்பு யாரால? தாயால் தானே கிடச்சிது, ஜாய் கிருஷ்ணால் தானே கிடச்சி. அப்போ இழப்பு உங்களுக்கு தானே, வலி அத்தனையும் உங்களுக்கு தானே. அப்போ நீங்கள் தானே ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அது சொன்னால் உடனே பயாஸ்டாக சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. இதானே இயற்கை. மகப்பேறுன்றது பெண்கிட்ட தானே இருக்குது. பெண் தானமா எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக ஆணுக்கும் கருப்பு இருக்குது, அவனும் ஒழுக்கமாக இருக்கணுன்றது தான் வந்து அதில் சந்தேகமே இல்லை. ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்ணை காட்டிலும் ஆண் ஒழுக்கமாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அதுக்காக பெண் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கணும் கிடையாது. இந்த இடத்துல வந்து உருவாக்குற இடத்துல அவன் தானே இருக்கிறான், அதை பாதுகாக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதனால வந்து ஆணும் ஒழுக்கமாக இருக்கணும். ஆனால் இழப்பு வலி பெண்கள் போது பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்ல வரேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் பாரபட்சமாக பேசவே இல்லை. இந்த கேஸ் எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ அவங்க கேட்டிருக்காங்க, நிறைய விஷயம் ஒன்றும் பண்ணிருக்காங்க. இல்லைம்மா, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து ஃபிக்ஸாக மேரேஜை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ள அறிவுப்படியும் பல சட்ட நிபுணர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி பல வழக்குகள் உதாரணத்துக்கு எடுத்துக்கும் போது
ஒருபோதும் வந்து இந்த ஜாய் கிருஷ்ணலா வந்து மனைவியாக முடியாது. ம். ஆனா ஜாய் கிருஷ்ணலாவுக்கு பிறந்த அந்த புள்ள ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுனாக்கா அந்த குழந்தைக்கு இவர் அப்பாவாயிருவார். யார் ஆயிடுவாரு? மாதம்பட்டி. மாதம்பட்டி. அப்போ அதுலேருந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பிள்ளைக்கு தேவையான அளவுக்கு வந்து கல்வி, மருத்துவம், செலவு இது எல்லாமே வந்து நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுதோ அதெல்லாம் இவர் செஞ்சு தான் ஆகணும். செஞ்சு தான் ஆகணும். அவர் செய்யணும்னு நான் சொல்ல. என் பிள்ளையா இருந்தால் அது நான் செய்யறேன்னு சொல்றாரு. அதில் நான் பார்க்குறேன், அதில் ஒன்றும் பாரபட்சம் இருக்க மாதிரி தெரியவே இல்லை. மற்றபடி இவர் என்னை ஏமாத்திட்டாரு, போயிட்டாரு, வந்தாரு. இவர் சொல்லி தான் நான் வந்து டிவோர்ஸ் பண்ணேன். அதில் டிவோர்ஸ்லேயே ஒரு சிக்கல் இருக்குது. முதல் மனைவியோட முதல் கணவன்கிட்ட டிவோர்ஸ் பண்ணது வந்து 2023 இவரை கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது. யாரை? மாதம்பட்டிய. மாதம்பட்டியை. 24 வந்து அவரை டைவர்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ அதுலேயே வந்து செல்லுபடி ஆகாதுன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அது ஒன்றும் முழுமையாக தெரியல. அது அஃபிடேவிட் போடும்போது தான் தெரியும். பட் பேக்டோரில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஏதோ பேசுனதா சொல்கிறாங்க. அதை வந்து சொல்கிறது யாருன்னா மாதம்பட்டி தான் சொல்கிறாரு. நான் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் முன்னாடியே நான் அதை பைசல் பண்ணிக்கிறேன். அது மிகப்பெரிய செட்பேக் வந்து ஜாய் கிருஷ்ணலாக்கு. பேக்டோர்லனா உங்களுக்கு வந்து பெரிய தொகை ஏதாவது பார்கெயின் பண்ணி இருக்கலாம், கன்ஃபார்மாக சொல்ல நான். ஆனால் அது என்னால் அந்த மாதிரி முடியாது. நான் நீதிமன்றத்திலேயே வந்து வெளிச்சத்திலே நான் அது என்னவோ நான் அந்த இழப்பீடு என்னவோ நான் அதை பண்ணுறேன். அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டில் என் புள்ளன்னு தெரிய வந்துச்சுன்னா அப்போ நான் வந்து அது பண்ணுறேன். மற்றபடி இதெல்லாம் இந்த கோயிலில் போய் தாலி கட்டினாரு, மாலையை மாற்றிக்கிட்டாரு, இதெல்லாம் வந்து சினிமா ஷூட்டிங் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்கம்மா. அதெல்லாம் நிற்காது இல்லை. கோயிலில் போய் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதே இப்போ உங்களுக்கு தெரியுமா? எல்லா கோயிலையும் பண்ண முடியாது, தெரியுமா உங்களுக்கு? சொல்லியிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட கோயில்களில் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ தான் அந்த கல்யாணம் செல்லும். அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி, டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கோயில்களில் கல்யாணம் பண்ணுறது ஏகப்பட்ட டாக்குமெண்ட் இருக்குது. அதெல்லாம் கொடுத்த பிறகு தான், அதாவது அன்மேரிட் சர்டிஃபிகேட்னு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்குது. கோயிலில் போய் கல்யாணம் பண்ணணும்னா அன்மேரிட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், 2 பேரும் தரணும், சரிங்களா? அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ தரணும், அப்பா அம்மாவோட சேர்ந்து ஃபோட்டோ தரணும். அதெல்லாம் தந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து கேட்குற அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அதெல்லாம் கொடுத்தா தான் கோயிலில் கல்யாணம் பண்ணுறதுக்கு அலௌடு. நான் முண்டக கன்னியம்மன் கோயிலில் கல்யாணம் பண்ணேன் ஒரு முட்டு சந்திலன்னு சொன்னால் கோர்ட்டில் வந்து முண்டக கன்னியம்மன் வந்து சாட்சி சொல்லுமா? கண்டிப்பாக மாட்டாங்க. கோயிலில் சாமி வந்து சாட்சி சொல்லாது. அப்போ சட்டம் தான் அங்கே பேசும். சட்டம் படிக்க வந்து அந்த கல்யாணம் வந்து செல்லாதுன்றது தான் சட்ட நிபுணர்களுடைய கருத்து, என் கருத்து இல்லை. ஓகே சார், உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளோ விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றிமா.